ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான தட்டாம்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ 8 ஹவர்ஸ் முன்னாடியே பயிரை ஊற போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் பயிரை குக்கரில் மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி 4லிருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பயிர் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா பயிரை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நாம் குழம்பு பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்த உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி 2 நிமிஷம் இந்த காயை நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலா பொருள்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மசாலா பொருள் கருகிராமல் பார்த்துக்கோங்க. நாம் இப்போ புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு புளியை ஊற வச்சு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்ப 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2யும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் தயாராகிருச்சு. இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதோட நாம் வேக வச்சிருக்கிற தட்டாம்பயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்ப ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.